ஊடகங்களில் செய்தி பார்க்கப்பட்டு அந்த பையன் வந்து திருவள்ளூர் ஜிஹெச்சில் இருக்கான்னு சொல்லி நம்ம உடனே திருவள்ளூர் ஜிஹெச்சுக்கு போனோம். அப்போது ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த பையன் வந்து ஐசியூவில் இருக்கிறான் அப்படின்னாங்க. இப்போ ஐசியூவில் கேட்டால் இல்லை சார் நான் இங்கேருந்து அவனை 4th floor ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. 4th floorல போய் கேட்டால் இல்லை சார் அவங்க இல்லை நீ ஐசியூவில் போய் கேளுங்க அப்படின்னா. இப்போ ஐசியூவில் போய் கேட்கும் போது என்ன சொன்னால், இல்லை நான் அந்த பையனை வந்து சென்னை ஜிஹெச்சுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான கருத்தாக சொல்லினா, சரி சென்னை ஜிஹெச்சுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செய்தியை பார்க்கும்போது தான் அந்த பையன் நான் ஊருக்கே அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வடக்கு மண்டல ஐஜி வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார். திருத்தணி ஜிஹெச்சில் அந்த பையனுக்கு சிகிச்சை தர முடியலன்னு சொல்லி தான் திருவள்ளூர் ஜிஹெச்சுக்கு மாற்றுறாங்க. திருவள்ளூர் ஜிஹெச்சில் அந்த பையனுக்கு சிகிச்சை தர முடியலன்னு சொல்ல சென்னை ஜிஹெச்சுக்கு மாற்றுறேன். அப்போ நம்ம வந்து சாதாரண உணர்ந்து கொள்ளலாம். ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை தர முடியலன்னு சொன்னால் அப்போ திருத்தணிலேருந்து திருவள்ளூர் ஜிஹெச், திருவள்ளூர்லேருந்து சென்னை ஜிஹெச்சுக்கு வரைக்கும் வரணும். அப்போ அந்தளவு அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்கான். காவல்துறையுடைய செயல்பாடுகள் நம்ம பல கேள்விகள் பல சந்தேகங்கள் எழுது. முதல் விஷயமே அந்த குற்றத்தை செஞ்ச அத்தனை பேர் வந்து 17 வயசு சிறுவர்கள் அப்படின்றாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட பையன் வந்து 34 வயசுன்றாங்க ஊடகங்கள் எல்லாம் வந்து. ஆனால் இதை திருத்தணி ரயில்வே போலீஸ் போட்ட எஃப்ஐஆரில் அந்த பையனுக்கு 19 வயசுன்னு போட்டிருக்கு. ரயில்வே டிபார்ட்மெண்ட் போட்ட எஃப்ஐஆர் வெளியே வந்துடுச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் போட்ட ஒரு எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு. ஆனால் திருத்தணி போலீஸ் ஸ்டேஷன் போட்ட எஃப்ஐஆர் இன்னும் வெளியே வரலை. ஒரே அக்யூஸ்டுக்கு எப்படி 2 எஃப்ஐஆர் போடுவாங்க? அதே மாதிரி 4 பேரை எஃப்ஐஆர் போட்டுட்டு 3 பேரை மட்டும் கொண்டு போயிட்டு அரசு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துட்டு ஒரு பையனை கொண்டு போய் பெற்றோர்களாக வந்து நீதிபதி அனுப்பிவிட்டார். உங்களால் நாளைக்கு இந்த கேஸை ட்ரையல் கொண்டு வரும்போது அந்த பையனை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிப்பாட்ட முடியும் உங்களால். காவல்துறை தெளிவாக ஒரு விஷயத்தை மறைக்குது. அவங்க ட்ரக்கு எடுத்ததுக்கான ஆதாரம் இல்லைன்றாங்க. சாதாரண குழந்தையை கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லுவோம், இல்லைண்ணே அந்த பையன் குடிச்சிருக்கான், இல்லை ஏதாவது தம்முக்கு மீது அடிச்சிருப்பானேன்னு சொல்லி சாதாரண சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அந்த காணொலிகள் காட்டுது. நம்ம சாராயமும் போதை தானேங்க, சாராயமும் ஒரு ட்ரக் தானே. அது உண்மையிலே ட்ரக்ன்றது இந்த அரசு உணர்ந்துருக்காங்களா? இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எதனா வெறுப்பு பிரச்சாரம். தைரியமாக தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரலாம், தைரியமாக கேரளாவுக்கு வேலைக்கு போகலாம். ஆனால் இந்த 2 மாநிலங்களை தவிர்த்து நீங்கள் கர்நாடகா ஆந்திரா கூட தைரியமாக வேலைக்கு போக முடியாது. நிறைய ஹிந்திக்கார பசங்க வந்து ஹிந்தியில் ரீல்ஸ் போடுறாங்க. ஸ்டாலின் கா ஸ்டேட் பேக்கா அப்படின்றான். ஸ்டாலினுடைய அரசு நடக்கக்கூடிய மாநிலத்தில் இதெல்லாம் நடந்தது, எங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை உங்கள் மாநிலம் தான், உங்கள் மாநிலத்தில் இது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவன் ரீல்ஸ் போடுறான். வாஞ்சிநாதனும் பாண்டியன் அதுக்காக போராடிட்டு இருக்கான். இது தமிழ்நாட்டோட இயல்பு. அப்போ இதெல்லாம் அந்த பசங்களுக்கு தெரியுது. தமிழ்நாட்டுக்கு வந்தால் இங்கே முழுமையாக சம்பளம் கிடைக்கும், ஏன்னா இங்கே வேலை வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு எவ்வளோ அரணா இருக்க முடியுமோ இருந்தாங்க. இப்போ இந்த நீங்கள் சென்னையை மட்டுமே மையப்படுத்தி, சென்னையில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே மையப்படுத்தி உங்கள் அரசை நடத்துறீங்க. இந்த குழந்தைங்களை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளிநாட்டுக்கு கூட்டு போகிறீங்க, ஐஐடி கூட்டு போகிறீங்க, நான் முதல் திட்டத்தெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்க. புறநகர் மாவட்டங்களுக்கு போங்க. நான் அந்த மாவட்டத்தை பிறந்தவன். நான் பிறந்த மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து படிக்கும் போது நான் படித்த அரசு பள்ளி எப்படி இருந்ததோ அதே நிலைமை தான் இன்னும் இருக்கு. திருத்தணியிலேருந்து நீங்கள் அப்படியே ஆந்திரா போங்க, எந்த வித எல்லை பாதுகாப்பும் இருக்காது. யாரெல்லாம் உள்ளே வரலாம், யாரெல்லாம் வெளியே போகலாம், எதை வேணாலும் உள்ளே கொண்டு வரலாம், எதை வேணாலும் வெளியே கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா அங்கே செக் போஸ்ட் இருக்கும். ஒரு குவார்டர் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் கூட அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. 4th Estate தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வெல்ஃபேர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் முகமது கவுஸ் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ திருத்தணியில நடந்த விவகாரத்தை பார்த்துருப்பீங்க. சுராஜ் என்ற வட மாநிலத்தவரை கஞ்சா போதையில் இருந்த 17 வயது மதிக்கத்தக்க சிறுவர்கள் அறிவாள் அளவெட்டி இருந்தாங்க. முதல்ல நீங்க பாதிக்கப்பட்ட அந்த நபரை போய் சந்திச்சிருந்தீங்க. அவர் எப்படி சார் இருக்கார் இப்போ? அதாவது பாதிக்கப்பட்ட நபரை நம்ம சந்திக்க முடியல. ஏன்னா வந்து இதில் எப்படியாவது இந்த விஷயத்தை மூடி மறைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் காவல்துறை முயற்சி செஞ்சுருக்கு. அதனால் எப்படியாவது அந்த பையனை இங்கேருந்து பேக் பண்ணி அனுப்பிடணும் அப்படின்ற தெளிவாக வேலை செஞ்சிருக்கு போலீஸ். அந்த பையனை நம்மளால் வந்து சந்திக்க முடியல. இன்னும் கேட்டால் சம்பவம் நடந்தது அடுத்த நாளே நம்ம போனது. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சுலாம் போகல, அடுத்த நாளே நம்ம போய் சந்தித்தோம். ஊடகங்களில் செய்தி பார்க்கப்பட்டு அந்த பையன் வந்து திருவள்ளூர் ஜிஹெச்சில் இருக்கான்னு சொல்லி நம்ம உடனே திருவள்ளூர் ஜிஹெச்சுக்கு போனோம்.
அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா அந்த பையன் வந்து ஐசியூவில் இருக்கிறான் அப்படின்னாங்க. இப்போ ஐசியூவில் கேட்டால் இல்லை சார் நான் இங்கேருந்து அவனை 4th floor ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. 4th floorல போய் கேட்டால் இல்லை சார் அவங்க இல்லை நீ ஐசியூவில் போய் கேளுங்க அப்படின்னா. இப்போ ஐசியூவில் போய் கேட்கும் போது என்ன சொன்னால் இல்லை நான் அந்த பையனை வந்து சென்னை ஜிஹெச்க்கு மாற்றிட்டோம் அப்படின்னா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான கருத்தாக சொல்லினா சரி சென்னை ஜிஹெச்க்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செய்தியை பார்க்கும்போது தான் அந்த பையன் நான் ஊருக்கே அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வடக்கு மண்டல ஐஜி வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார். ஆனால் அந்த பையனை வந்து நம்மளால வந்து அவ்வளோ சீரியஸ் கண்டிஷன்ல எப்படி சார் வந்து ட்ரான்ஸ்ஃபர்? இல்லை அதுதான் கேள்வி என்னன்னா அந்த பையனுக்கு வந்து இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் விசாரித்த வரைக்கும் அங்கே ஒரு காவல் ஆய்வாளர் இருந்தால் அவரையும் விசாரித்தோம், மருத்துவமனை ஊழியர்களையும் நாங்கள் விசாரித்தோம். அவங்க சொன்னதுன்னா அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்களில் வெட்டு விழுந்துரு, கழுத்து காது தலை இப்படி 20 இடத்துல வெட்டு இருக்கு. வழக்கறதுல இந்த கையை துண்டாயிரு, இடக்கறதுல ஒரு 3 விரல் வந்து அந்த பையன் துண்டாயிரு. இது வந்து அந்த மருத்துவமனையினுடைய ஊழியர்கள் நமக்கு வந்து ஆஃப் தி ரெக்கார்டாக சொன்ன வார்த்தைகள். இப்போ நமக்கு இருந்த கேள்வி என்னன்னா இவ்வளவு ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு, அவ்வளோ ஒரு ப்ரூட்டல் அட்டாக் அந்த பையன் மேலே நடந்திருக்கு. திருவள்ளூர் ஜிஹெச்சு கொண்டு போகிறாங்க. 27ஆம் தேதி அந்த பையனை வந்து போலீஸ் மீட்டு முதல்ல கொண்டு போய் சேர்த்து திருத்தணி ஜிஹெச்சில். திருத்தணி ஜிஹெச்சில் அந்த பையனுக்கு சிகிச்சை தர முடியலன்னு சொல்லி தான் திருவள்ளூர் ஜிஹெச்சுக்கு மாற்றுறாங்க. திருவள்ளூர் ஜிஹெச்சில் அந்த பையனுக்கு சிகிச்சை தர முடியலன்னு சொல்ல சென்னை ஜிஹெச்சுக்கு மாற்றுறாங்க. அப்போ நம்ம வந்து சாதாரணமாக உணர்ந்து போகலாம், ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை தர முடியலன்னு சொன்னால் அப்போ திருத்தணிலேருந்து திருவள்ளூர் ஜிஹெச், திருவள்ளூர்லேருந்து சென்னை ஜிஹெச்சுக்கு வரணும். அப்போ அந்த அளவு அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்கான். அப்போ இவ்வளவு காயங்களோடு இருக்கக்கூடிய ஒரு பையனை எப்படி இந்த காவல்துறை வந்து நாங்கள் வந்து எழுதி வாங்கிட்டு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்றது ரொம்ப பெரிய ஒரு கேள்வி வந்து எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. சும்மா இது அப்படியே கடந்தெல்லாம் போகிற விஷயம் இல்லை. ஏன்னா அந்த பையனுடைய அடிப்படையான உயிர் வாழ்றக்கூடிய உரிமை வந்து மறுக்கப்பட்டு அப்போ என்ன பாவம் செஞ்சான்? அந்த காவல்துறையுடைய செயல்பாடுகள் அவன் பல கேள்விகள் பல சந்தேகங்கள் எழுது. முதல் விஷயமே அந்த குற்றத்தை செஞ்ச அத்தனை பேர் வந்து 17 வயசு சிறுவர்கள் அப்படின்றாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட பையன் வந்து 34 வயசுன்றாங்க ஊடகங்கள் எல்லாம் வந்து. ஆனால் இதை திருத்தணி ரயில்வே கால் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர்ல அந்த பையனுக்கு 19 வயசுன்னு போட்டிருக்கு. ரெண்டாவது அந்த பையன் வந்து இவ்வளவு அந்த பையன் மேலே தாக்குதல் நடந்தும் கூட எதுவுமே எதிர்வினை ஆற்றல. அப்போ நமக்கு ஒரு அந்த பையன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவனும் இல்லை அவன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளின்ற சந்தேகமும் இருக்கு. அப்போ இதெல்லாம் யார் வந்து இந்த சமூகத்துக்கு விளக்குறா? அந்த பையன் தான். ஏன்னா அந்த பையன் தான் ஒரே சாட்சி. சம்மந்தப்பட்ட அந்த குற்றம் வந்து எந்த வகையிலும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஏன்னா செஞ்சவனே அந்த வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கான். அப்போ இந்த குற்றம் என்பது சந்தேகத்திற்கு இல்லாமல் நிரூபிக்கப்படுது. ஆனால் ஒரு முக்கியமான சாட்சி இந்த பையன் எப்படி வந்து காவல்துறை வந்து எழுதி வாங்கி நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்றதெல்லாம் முழுக்க முழுக்க இந்த பிரச்சனையை மூடி மறைச்சிட்டு குற்றம் செஞ்சவரை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு இந்த காவல்துறை முயற்சி செஞ்சிருக்குன்றதான் நம்ம சந்தேகப்படணும். அதில் இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்க அவர் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க, அவங்களோட உறவினர்கள்லாம் கூட்டு அழைச்சு ஏதாவது பாதுகாப்பு எதையுமே காவல்துறை சரியா வந்து இங்க விளக்கல. முதல்ல காவல் ஐஜி அஸ்ரார் அஸ்ரா என்ன சொல்றாருன்னா அந்த பையன் வந்து வெட்டினவெல்லாம் போதையில் இருந்தானான்னு பத்திரிகையாளர் கேட்குறாங்க. வெட்டின பசங்களாம் ட்ரக் எடுத்திருந்தாங்களா? நாங்கள் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது, இன்வெஸ்டிகேஷன் பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சம்பவத்தோட விசாரணையே ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குன்னும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? இந்த பையனை அனுப்புனது பெரிய அயோக்கியத்தனம். இது எப்படி அனுப்ப முடியும் அந்த பையனை? இந்த பையனை முதல்ல இவங்க என்ன பண்ணிடணும், ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும். முழுமையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பையனை ஒரு நீதிபதி முன்னாடி கொண்டு போய் நிற்க வச்சு அந்த நீதிபதி அந்த பையனுடைய வாக்குமூலத்தை பதிவு செஞ்சிருக்கும். இது எதுவுமே இந்த வழக்கில் நடக்காம இன்வெஸ்டிகேஷன் பிகினிங் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சாட்சியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. இப்போ இந்த கேள்வி, இந்த பையன் ஒரிசாக்கு போனானா இல்லையா? ஏன்னா தலையில 20 வெட்டு விழுந்திருக்கு, 70க்கும் மேற்பட்ட தையல் போட்டுருக்கான். அந்த பையனுக்கு வழியிலே ஃபிக்ஸ் வந்திருக்கலாம், இல்லை மயக்கம் போட்டு விழுந்திருக்கலாம், இல்லை அந்த பையன் உயிரோட இருக்கிறான்னு கூட தெரியாது. உறவினர்கள் அனுப்புனாங்களா என்னன்ற கூட தகவல் எதையுமே காவல்துறை வந்து விளக்கல. இப்போ எஃப்ஐஆர் போட்டதுன்றாங்க, 307 போட்டாங்கன்றாங்க. அந்த பையன் பசங்களோட அக்யூஸ்ட் ஃபோட்டோலாம் வந்துடுச்சு, 4 பசங்களோட அக்யூஸ்ட் ஃபோட்டோ வந்துடுச்சு, A1 A2 எல்லாம் வந்துடுச்சு. ஆனால் எஃப்ஐஆர் இது வரைக்கும் காவல்துறை வெளியிடலை. ரயில்வே டிபார்ட்மெண்ட் போட்ட எஃப்ஐஆர் வெளியே வந்துடுச்சு, ரயில்வே ஸ்டேஷனில் போட்ட ஒரு எஃப்ஐஆர் வெளியே வந்துடுச்சு. ஆனால் திருத்தணி போலீஸ் ஸ்டேஷன் போட்ட எஃப்ஐஆர் இன்னும் வெளியே வரலை. ஒரே அக்யூஸ்டுக்கு எப்படி 2 எஃப்ஐஆர் போடுவாங்க? இப்போ நாம் போயிட்டு ஒரு அக்யூஸ்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த அக்யூஸ்ட் மேலே அதே கூட்டத்துக்கு வேற ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும். காவல்துறை என்ன சொல்லும், இல்லை சார் இந்த வழக்கு வேற ஒரு ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டாங்க, ஆனால் இது அப்ளிகபிள் இல்லைன்னு. ஆனால் இந்த விஷயத்தில் 2 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட் போட்டது முழுக்க முழுக்க ரயில்வே ஆக்டின் அடிப்படையில் போட்டிருக்காங்க. எல்லண்டோ என்ன போட்டிருக்கு, நாங்கள் வந்து 307 போட்டோம் அப்படின்ட்டாங்க. எப்படி ஒரு வழக்குக்கு 2 எஃப்ஐஆர் வரும்?
இப்போ இதுவே வந்து அந்த பசங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து பயன்படும். வழக்கறிஞர் கூட இப்போ இந்த எஃப்ஐஆர் தான் மெயின். முதல்ல போட்ட எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரயில்வே போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் தான் மெயின். அந்த எஃப்ஐஆர் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் அந்த எஃப்ஐஆர் வந்து குவாஷ் செய்யப்படும். ஏன்னா அதில் தான் 306 மெயினான செக்ஷன் அதில் இருக்குது. இப்படி பல வகையில் அந்த பசங்களை காப்பாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் காவல்துறை செஞ்சு. முதல் விஷயமே அந்த பசங்க போட்ட முதல் வீடியோலேயே தெளிவாக இருக்குது. பசங்க வந்து கையில் ஒரு குவார்டர் பாட்டில் வச்சு திறந்து தண்ணி பாட்டில் ஊற்றி எல்லாரும் குடிக்கலாம். அந்த வீடியோவில் 5 பசங்க இருக்காங்க. ஆனால் காவல்துறை என்ன சொல்லுது, 4 பசங்க தான் அப்படின்னு. இப்போ 5ஆவதாக இருந்த பையன் ஏன் இந்த காவல்துறை காப்பாற்று? அப்போ 5ஆவது பையன் யார்? அதே மாதிரி 4 பேரை எஃப்ஐஆர் போட்டுட்டு 3 பேரை மட்டும் கொண்டு போயிட்டு அரசு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து ஒரு பையனை கொண்டு போய் பெற்றோர்களோட வந்து நீதிபதி அனுப்பி விட்டாராம். ஏன் அனுப்புனாரு? அப்போ நீதிபதி இந்த காணொலி பார்த்துருந்தாருன்னா அந்த வேலையை நீதிபதி செஞ்சிருப்பாரா? நீதிபதி கிட்ட இந்த காணொலியை வந்து காட்டல. ஜஸ்ட் ஓரலா ஒரு எஃப்ஐஆர் மாதிரி போட்டு இந்த எஃப்ஐஆர் அடிப்படை இந்த எஃப்ஐஆர் அடிக்கிறேன் பாருங்க. இது ரயில்வே போட்ட எஃப்ஐஆர். கடந்த 27/12/2025 ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சூரஜ் வயது 19 என்பவர் சென்னை சென்ட்ரலில் இருந்து திருத்தணி வரை செல்லும் மின்சார ரயில் வண்டியில் பயணம் செய்து வந்ததாகவும், அதே வண்டியில் திருவலாங்காடு ரயில் நிலையத்திற்கு மார்ஜனில் கண்ட எதிரிகள், அதாவது மேலே இருக்கிற 4 எதிரிகள் பயணம் செய்து வந்ததாகவும், சுமார் 2:15 மணிக்கு திருவலங்காடு ரயில்வே ஸ்டேஷன் டு திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வண்டி வரும்பொழுது எதிரிகள் வாதியை பட்டாக்கத்தை காட்டி கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டிய வீடியோ பதிவுகள் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலமாக பரவி பதிவுகளை வைத்து மேற்கண்ட சம்பவ இடமான அரக்கோணம் இருப்புப்பாதை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட SIM பூபாலன் ஆகிய என்னால் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவ்வளவுதான் விசாரணை. எஃப்ஐஆரோட கண்டென்ட்டே இவ்வளவுதான். இப்போ இதில் வந்து இந்த எஃப்ஐஆரை கொடுத்து தான் அந்த பசங்களை ரிமாண்ட் பண்ணியிருப்பான். அப்போ நீதிபதி வீடியோ பார்த்துருக்க மாட்டார், என்ன குற்றம் தெரிஞ்சிருக்காரு. எஃப்ஐஆர் கொடுத்தாங்க, எஃப்ஐஆர் செய்தோ மிரட்டி இருக்காங்க பசங்க. அதில் ஒரு பையன் வந்து ஸ்கூல் படிக்கிறேன்னு சொல்கிறான், சரி பண்ணிப்போ நீ இவனை 3 பேர் நீ வந்து சீர்நோக்கு சீர்திருத்த பள்ளியில் போடு நீதிபதி சொல்லியிருப்பார். அப்போ நீதித்துறையை இவங்க வந்து மறைச்சிருக்காங்க. அப்போ முழுக்க காவல்துறை இந்த வேலையை செய்யணும். காவல்துறை என்ன நோக்கம், காவல்துறை இதை ஏன் செய்யணுன்ற ஒரு கேள்வியை இந்த நேரத்தில் ரொம்ப வேகமாகவும் அழுத்தமாக கேட்க வேண்டிய தேவை வந்து இருக்கு. இதுல சாட்சிகளும் இல்லாததுனால காவல்துறை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா அதுதான் நம்ம சொல்ல. ஏன்னா சாட்சிகள் இருந்தே பல வழக்குகளில் வந்து நீதிமன்றங்களில் வந்து நிரூபிக்க முடியல. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு சிறை இது காவல் நிலையங்களுக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கோம். அதில் தேடப்படும் குற்றவாளிகள் சொல்லி சிலரோட புகைப்படங்களை போட்டிருப்பாங்க. அவங்களாம் யாருன்னா நமக்குள்ளே தான் இருப்பாங்க. ஏதாவது ஊரில் கிராமத்தில் ஏதாவது தெரியாத இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களே இந்த போலீஸ் தேடிட்டு இருக்கோம். எத்தனை 4-5 வருஷமாக தேடும். ஆனால் ஒரு பையனை நீங்கள் இங்கேருந்து வந்து ஒடிசாக்கு அனுப்பி விட்டீங்க. உங்களால் நாளைக்கு இந்த கேஸை ட்ரையல் கொண்டு வரும்போது அந்த பையனை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிப்பாட்ட முடியுமா உங்களால்? இங்கே இருக்கவனே உங்களால் கண்டுபிடிக்க முடியல. இவனையே கொண்டு போய் நீதிமன்றத்தில் நீங்கள் ஆஜர்படுத்த முடியாமல் பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அப்போ 2000-2500 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டை கொண்டு போய் ஒரு பையனை நீங்கள் அனுப்பி விட்டேன்னு சொன்னால் எப்படி இந்த வழக்கை இந்த குற்றத்தை நீதிமன்றத்தில் இவர்கள் நிரூபிப்பாங்க? சார், அந்த பசங்களை வந்து காப்பாற்றுவதற்கான முனைப்பை ஏன் காவல்துறையினர் எடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது அந்த பசங்க அந்த குற்றம் செய்வதற்கு தூண்டியது தான் இதில் காரணம். காவல்துறை தெளிவாக ஒரு விஷயத்தை மறைக்குது. அவங்க ட்ரக்கு எடுத்ததுக்கான ஆதாரம் இல்லைன்றாங்க. சாதாரண குழந்தையை கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லுவோம், இல்லைண்ணே அந்த பையன் குடிச்சிருக்கான், இல்லை ஏதாவது தம்முக்கு மீது அடிச்சிருப்பானேன்னு சொல்லி சாதாரண சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அந்த காணொலிகள் காட்டுது நமக்கு. நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்டாண்ட கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த காணொலியே போதும். ஒரு சாதாரண மனநிலையில் இருக்கிற மக்கள் அந்த காணொலியை பார்த்தாவே இதில் எல்லாம் நடந்திருக்கும். முதல்ல அந்த பசங்க ட்ரெயினில் என்ன பண்ணுறானுங்க, அவனை தலையில் தட்டுறாங்க. வெட்டணும்னு நோக்கம் இல்லை, சும்மா தட்டுறானுங்க. தட்டினதுக்கப்புறம் அந்த பசங்க ரயில்வே ஸ்டேஷனில் 3 வீடியோ அதுக்கப்புறம் போடுறானுங்க. முதல் வீடியோ அந்த பசங்க பையன் வந்து தட்டுறது, அப்புறம் அவனை விட்டுட்டு உள்ளே வந்துட்டு டான்ஸ் ஆடி கத்தியை சுற்றி ஒரு வீடியோலாம் போடுறாங்க. இப்படி 3-4 வீடியோ போட்டுட்டு ட்ரெயின் 2வது பிளாட்ஃபார்மில் நிற்குது. இந்த பையனை 3வது பிளாட்ஃபார்மில் ஆள் நடவாரம் இல்லாத ஒரு பழைய கட்டடத்தில் கூப்பிட்டு போய் விட்டுருக்காங்க. அப்போ 2வது பிளாட்ஃபார்ம்லேருந்து 3வது பிளாட்ஃபார்ம் வரைக்கும் அந்த பையனை அவங்க கடத்தி கொண்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல கூட சும்மா தான் இப்படி தான் வெட்டுறாங்க. ரொம்ப வேகமாக அவனோட மொத்த பலத்தெல்லாம் போட்டு வெட்டலை. வெட்டானா அந்த பையனோட காலில் ரத்தம் வந்த உடனே இவனுக்கு வந்து இவன் கண்ட்ரோலே அவன் இல்லை. இது எந்த இடத்துல நடக்கும்? இப்போ சாதாரணமாக நம்ம வந்து 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா அடிச்சுப்போம். ஒருத்தர் ரத்தம் வந்துருச்சு, இல்லை ஒருத்தர் அழுதுட்டான்னு சொன்னாவே ஒரு இயல்பான மனுஷன் என்ன பண்ணுவான், சரிடா போடா அப்படின்ட்டு அவனோட அந்த இறுகிய மனம் கூட தளர்ந்துடும், விட்டுடுவாங்க. சின்ன குழந்தைங்க சைக்கிளில் போகும், ஏதோ வண்டியில் இடிச்சிடும், பயந்துட்டு நம்ம சைக்கிளை விட்டு ஓடிடுவான்.
விட்டு போனால் சைக்கிள் மாட்டி போகணும்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ குற்றம் செய்யக்கூடிய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரத்தம் இது மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அங்கேயே ஆதாரத்தை போட்டு ஓட்டிடும். அதுதான் இந்த பசங்களும் செஞ்சுருக்காங்க. இந்த பசங்களும் என்ன பண்ணுறாங்க, வீடியோ எடுத்து அது ஒளிபரப்பிருக்காங்கன்னா அந்த அந்த வீடியோ முடியும் போது அவன் எவ்வளோ குரூரமான ஒரு மலைக்கு போயிருக்கான் பாருங்க. அந்த வீடியோவில் முதல் 2 பசங்க வெட்டுவானுங்க, 3ஆவது போய் காது கண்ணெல்லாம் மூடிப்பான். வீடியோ முடியும் அவன் லைக் காட்டுவான். இப்படி அப்போ அவன் ரத்தத்தை பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஆகுது, இன்னும் வெறி ஏறுது உடம்புக்குள்ள. மூளை அவனை இன்னும் அந்த குற்றத்தை செய்ய தூண்டுதுன்னா அந்த மூளை அவன் கட்டுப்பாடில் இல்லை. அந்த மூளை முழுக்க போதையால் சூழ்ந்துடுச்சு. எந்தெந்தமோ அடிச்சிருப்பான். அவங்க வெறும் சாராயம் மட்டும் இல்லை, சாராயம் அடிச்சிருப்பான், கஞ்சா அடிச்சிருப்பான், என்னெல்லாம் அவனுக்கு போதை வசூ அடிச்சிருப்பான், அது எல்லாத்தையும் அடிச்சிருப்பான். அதனால தான் அவனை சாதாரண சும்மா தட்டின ஒரு பையன் எந்த இடத்துல போகுது பாரு, ஒருத்தர் ரத்தம் வருதுடான்றான். கடைசி அந்த பையனை என்ன பண்ணுறான், வீடியோ எடுத்துட்டு தான் செல்ஃபி ஃபேஸை காட்டுறான். அப்போ அந்த அளவுக்கு அந்த பசங்களோட மூளை அவ்வளோ கொடூரமாக மாறுதான். அவங்க ஒட்டுமொத்த போதையிலையும் மாட்டிருக்கான். அப்போ இது இந்த அரசுக்கு அவப்பெயர் தானே. மாசு என்ன சொல்றாரு, 0% இங்க ட்ரக் இருக்குன்ற. இன்னொரு முதலமைச்சர் கூட போதைப் பொருளை திமுக அரசு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா அது பெரிய நெட்வொர்க், அவ்வளவு சீக்கிரம் அது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு. முதல் விஷயம், இவங்க டாஸ்மாக் ஒயின் ஷாப் இருக்குல்ல, இதையே போதைன்ற அந்த சப்ஜெக்ட்ல வைக்கலன்றதான் கேள்வி. கஞ்சா அப்படின்னு இதெல்லாம் விட்டுடுங்க. இதெல்லாம் எப்படி வருது எப்படி போகுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. ஒரு வழக்கில் நீதிமன்றமே ஒரு காவல்துறையை பார்த்துக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் நம்பணுமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கூட ஒதுக்கி வச்சோம். சாராயம் இருக்குல்ல, சாராயமும் போதை தானேங்க. சாராயம் ஒரு ட்ரக் தானே. அது உண்மையிலே ட்ரக்ன்றது இந்த அரசு உணர்ந்துருக்காங்களா? அது ட்ரக் இல்லைன்னா அது ட்ரக் பட்டியலேருந்து எடுத்துடுங்க. ஏன் வாசல் ஆளுங்களை போட்டு ஒரு பைக்கை ஊத வச்சு 20,000 ஃபைன் பண்ணுறீங்க? ட்ரக் இல்லைன்னா அப்போ அந்த பசங்க ட்ரக் அடிச்சாங்கன்ற ஒத்துக்கிறது இந்த அரசுக்கு என்ன தயக்கம்? அப்போ ஒத்துக்கொண்டா எல்லாரும் காரி துப்புவான் இந்த அரசு. இன்னொன்று, நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி அந்த சிறுவர்கள் மது பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க, அதெல்லாம் பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சிறுவர்களுக்கு எப்படி சார் மது விற்பனை பண்ணுறாங்க? நீங்கள் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா நான் ஒரு இடத்த சொல்கிறேன். காவல் நிலையம் எதிர்க்க இருக்கும், ஒரு ரோடுக்கு என்னாண்டு ஒயின் ஷாப் இருக்கும். 24 மணி நேரம் சரக்கு அங்கே விற்கப்படுது. அந்த ஸ்டேஷனுக்கு வெளியே அப்படி பார்த்தாவே அந்த மதுபான கடை தெரியும். அந்த மதுபான கடை மேலே நான் புகார் கொடுத்தா அமைச்சர் என்ன சொல்றாரு, எங்கெல்லாம் சட்டவிரோதமாக போதை விற்கப்படுதோ நீங்கள் சொல்லுங்க, உங்கள் அடையாளத்தை அங்கே மறைக்கிறோன்றாரு. ஒயின் ஷாப் அந்த பார் ஓனர் என்னை தேடிட்டு வரான். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அடுத்த 3-4 மணி நேரத்தில் பார் ஓனர் என்னை தேடிக்கிட்டு யார் அந்த பாயின்னு கேட்குறான். அப்போ எங்கே அடையாளத்தை இந்த அரசு மறைக்குதுன்னு சொல்றீங்க? இப்போ காவல்துறைக்கு தெரியாமலாம் கிடையாது. 24 மணி நேரம் எல்லா டாஸ்மாக்லையும் சரக்கு விற்கப்படுது. வயது வரம்பெல்லாம் கிடையாது. 130 ரூபா குவார்ட்டருக்கு ஏற்கனவே 120, 110 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. இன்னொரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மணி நேரம் சரக்கு கிடைக்குது. இப்போ இந்த சரக்கு, இந்த சாராயத்தையே இந்த அரசு என்ன நினைச்சுன்னா, இது போதை இல்லை, இந்த ஊட்டச்சத்து டானிக்கு நம்ம விற்கிறோம்னு நினைச்சிட்டு போல இந்த அரசு. அதனால தான் அவன் சாராயம் குடிச்சதுக்கு எனக்கு எல்லா வீடியோக்களும் இருக்கு. ஆனால் ஒரு ஐஜி ரேங்க்ல இருக்கக்கூடிய IPS ஆஃபீஸர் அவன் ட்ரக் எடுத்தானா என்பது எங்களுக்கு இன்னும் உறுதிப்படுத்த முடியலன்ற. அப்போ இது வெளியே தெரிஞ்சா, ஏற்கனவே ஒடிசா தேர்தலில் பிரதமர் என்ன சொன்னார், பூரி அந்த கோவிலோட சாவியை தமிழ்நாட்டில் ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு ஒரு வெறுப்பை பரப்பினார். இந்த பையனும் ஒடிசா பையன் இல்லைங்களா? இன்னைக்கு நாளைக்கு பார்லிமெண்ட்ல போயிட்டு இங்கே இருக்கிற எம்பிக்கெல்லாம் எதை பேச போறாங்கன்னு தெரியல. இது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே என்ன சொல்றாங்க, வெளிமாநில தொழிலாளர்கள்லாம் இங்கே பாதிக்கப்படுறாங்க, இங்கே அடிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பீகார் எலெக்ஷன்ல பிரதமர் பேசினார். அப்போ இன்னைக்கு நாளைக்கு எம்பிக்கெல்லாம் போய் நாடாளுமன்றத்தை என்ன பேசுவாங்க? அப்போ இதை மறைச்சிட்டு ஒரு பிஆர் இங்கே அதான் நடந்திருக்கு. பிஆர் கவர்மெண்ட் நாங்களாம் சமூக நீதி பூமி, எல்லாம் அமைதியாக இருக்குது, எல்லாம் அண்டர் தி கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு பிஆர் ஒர்க் பண்ணுறாங்களே, அப்படி நடத்தலான்னு பார்க்குறாங்க. அது நடக்காது. ஏன்னா வெட்டுப்பத்தவன் ஒடிசா பையன். ஒடிசா வாழ்றது பாரதிய ஜனதா கட்சி, மத்தியில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. இதை விட்டுருவாங்களா அவங்க? 26 தேர்தல் இன்னும் 6 மாதம் 5 மாதத்தில் வர இருக்குது. இது அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இது இந்த பிரச்சனையை. அப்போ இந்த அரசு என்ன செஞ்சுருக்கணும்? உண்மையிலேயே அந்த பையனுக்கான உரிய வகையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும்.
உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லையா, நீங்க போறீங்களா லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் போய் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அப்போ கொண்டு போய் இங்கே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த பையனை ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வடமாநிலத்தவர்களை பாதுகாக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் நீங்க சொன்ன மாதிரியே பிரதமர் அவர்கள் முன் வச்சிருக்காரு. அப்ப இந்த மாதிரியான சம்பவம் வந்து தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னும் போது முதல்வர் அவர்களோ இல்ல துணை முதல்வர் அவர்களோ போய் அவரை சந்திச்சு ஒன்றும் இல்லை சரியாகிடும் இல்லை நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கலாம்ல, அதையும் பண்ணாததுக்கு நீங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரொம்ப தூரம். ஒரு சிம்பிளான கேள்வி தான் கேட்குறேன். இந்த வழக்கு இந்த பிரச்சனை சம்பந்தமா வடக்கு மண்டல ஐஜி வந்து பிரஸ் மீட் கொடுத்தாருல்ல, அது எங்க கொடுத்தாரு சொல்லுங்க? சம்பவம் நடந்தது எங்க? திருத்தணி. அவர் பிரஸ் மீட் சென்னை கமிஷன் ஆஃபீஸ்ல உட்காந்து கொடுக்குறாரு. இவரே போகல. அந்த தொகுதியோடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ சம்பவம் நடந்திருக்கான்னு தெரியாது. முந்தானத்து இரவு ஒரு எம்பி வந்து என்னடா வந்து ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல வந்து மெசேஜ் அனுப்புறாரு, சார் அந்த பையன் எங்க இருக்கிறான் போனா பார்க்க முடியுமா ஒரு எம்பி கேட்கிறார். இல்ல சார் அந்த பையனை வந்து அனுப்பி விட்டாங்கன்னா அவரே திரும்ப கேட்கிறாரு, எப்படி சார் இதெல்லாம் முடியும்? இவ்வளவு குரூரமா பாதிக்கப்பட்ட ஒரு பையனால எப்படி அவங்க அனுப்ப முடியும்? அப்பதான் நம்ம சொல்றோம், இல்ல சார் இதுக்காக தான் நீதி விசாரணை கேட்டு நம்ம வந்து வழக்கு தொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா எல்லா ஆடியோவையும் டெலீட் பண்ணிட்டு ஓகே நன்றி அப்படின்ட்டு போயிட்டார். அப்ப இங்க நாடாளுமன்ற உறுப்பினரே தெரியாது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த காவல்துறை இந்த விஷயத்தை எப்படியாவது மூடி மறைச்சிடலாம். ஏன்னா இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, ஆனா சட்டம் ஒழுங்கு சரியா இல்லை என்பது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் காட்டுது. இது அரசுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இது முதலமைச்சர் பார்வை போயிடக்கூடாதுன்னு தெளிவா ஒரு வேலையை காவல்துறை செஞ்சது. அதான் அப்படிதான் பாக்குறேன் இதை. இங்க தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய வடமாநிலத்தவர்கள கணிசமான பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கணிசமான இந்த இஸ்லாமியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தருவதற்கான காரணம் என்ன? அங்க வேலை வாய்ப்பின்மை எதுவும் அங்க இல்லையா? அது ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு வந்து வேலை வாய்ப்பு. இப்போ வேலை வாய்ப்புன்னும் பொழுது எல்லாருமே வரான், முஸ்லீமும் வரான், முஸ்லீம் அல்லாதவனும் வரான். இன்னொன்று அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எதனா வெறுப்பு பிரச்சாரம். தைரியமா தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரலாம், தைரியமா கேரளாவுக்கு வேலைக்கு போகலாம். ஆனா இந்த ரெண்டு மாநிலங்களை தவிர்த்து நீங்க கர்நாடகா ஆந்திரா கூட தைரியமா வேலைக்கு போக முடியாது. அந்த அளவுக்கு பிஜேபி ஆர்எஸ் உடைய தாக்கம் அங்க வந்துடுச்சு. அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு போனோம்னா அங்க வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்கு, அவங்க சொல்றது அதுதான். தமிழ்நாட்டில் போனால் ஸ்டாலின் கவர்மெண்ட் நிறைய பார்க்குறோம். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நிறைய ஹிந்திக்கார பசங்க வந்து ஹிந்தியில் ரீல்ஸ் போடுறாங்க. ஸ்டாலின்கா ஸ்டேட் பேக்கா அப்படின்றான். ஸ்டாலினுடைய அரசு நடக்கக்கூடிய மாநிலத்தில் இதெல்லாம் நடந்தது, எங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை உங்கள் மாநிலம் தான், உங்கள் மாநிலத்தில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவன் ரீல்ஸ் போடுறான். அப்போ அங்கேருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு அது வந்து முஸ்லீம் அல்லாதவர்களான்னு தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைதியான சூழல், அந்த அமைதியான சூழலுக்கு அரசு காரணம் இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அரசால் இந்த சமூகம் அமைதியாக, இந்த சமூகம் அமைதியான சமூகம். இந்த சிவில் சொசைட்டியை வன்முறையெல்லாம் விரும்பலை. நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்மளாம் வேலைக்கு நம்ம அறிவியல் பூர்வமாக இன்னைக்கு சிந்திக்க ஆரம்பிச்சதுனால அவன் வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டு இருக்கும் பொழுது எங்கே இவனுக்கு அடித்தடி வெட்டு குத்து கலவரம் ராமர் லக்ஷ்மர் இதெல்லாம் இங்கே தேவையா இல்லாமல் நமக்கு இருக்கு. அதனால தான் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வந்து இந்து முன்னணி எவ்வளோதான் குட்டிக்கரணம் போட்டாலும் அதுக்கு எதிராக நிற்கக்கூடியது யாருன்னா அவங்க திரும்ப ஒரு விஷயம் சொல்றாங்க, முஸ்லீம்களும் சும்மா இருக்காங்க, முஸ்லீம் சும்மா தான் இருக்கிறான். ஏன்னா வாஞ்சிநாதனும் பாண்டியனும் அதுக்காக போராடிட்டு இருக்கான். இது தமிழ்நாட்டோட இயல்பு. அப்போ இதெல்லாம் அந்த பசங்களுக்கு தெரியுது, தமிழ்நாட்டுக்கு வந்தா இங்க முழுமையாக சம்பளம் கிடைக்கும், ஏன்னா இங்க வேலை வாய்ப்புகளும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு அரணா இருக்க முடியுமோ இருந்தாங்க. இப்ப இந்த அப்படியெல்லாம் இல்ல, திமுக அரசு முஸ்லீம்களுக்கு அரணாலாம் அங்க இல்ல. அப்படி இருந்திருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த பிரச்சனை கடந்த ஆண்டு வந்தது பாருங்க, அப்போவே இவங்க என்ன பண்ணா, அப்போவே நம்ம சொன்னது இந்த பிரச்சனை இப்போவே முனையிலே கில்லுங்க. இந்த பிரச்சனையை முழுக்க செய்யறது அந்த திருப்பரங்குன்ற காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் தான் இந்த பிரச்சனையே பெரும் பிரச்சனையா மாத்துறாரு. அந்த மாவட்டத்துடைய வருவாய் ஆய்வாளர் இதை பெரிய பிரச்சனையா ஆக்குறாரு, அந்த மாவட்டத்துடைய கலெக்டர் இதை பிரச்சனை ஆக்குறாங்க. அப்போவே நம்ம சொன்னோம், நீங்க உடனடியா அந்த காவல் ஆய்வாளர் அங்கே மாத்தல. அந்த ஆள் முழுக்க வந்து தன்னை வந்து ஒரு ஆன்மீகவாதின்ற பேர்ல தான் வந்து இருப்பார். ஷூ போட மாட்டார், எப்பவுமே காவி தோல்ல இருக்கும். இவர் அந்த பகுதியோட ஆய்வாளர். ஆனா இந்த அரசு செய்யலை. ஆனா இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுன்னா ஒரு பெரிய ஒரு மத பதட்டத்தை அந்த இடம் போகணும். இது இந்த அரசுடைய தவறு தான் இது. ஆனா இது சரி, அதுல வந்து திமுக வந்து தவறு பண்ணிட்டதாவே எடுத்து பேசல, அரசுன்னு நான் சொல்றேன். இந்த அரசு தான் அது பிழை செய்தது. ஆனா நாடாளுமன்றம் வரைக்கும் இந்த விவகாரத்தை எடுத்துட்டு போயிட்டு நீதிபதிக்கு எதிராக இம்பீச்மென்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா, அது பெரிய விஷயம் தானே. அது செஞ்சுதான் ஆகணும் அவங்க. இல்லைன்னா அடுத்த தேர்தலில் முஸ்லீம்கள் ஓட்டு கேட்டுற முடியுமா? இவங்க ஓட்டு கேட்டுற முடியுமா? சரி அமைதியா இருந்துட்டானா நாங்க கேட்போம்ல,
இப்போ நீங்க கேட்குற இந்த 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 இடம் கிரவுண்ட்ஸ் எங்கேருந்து அரசுக்கு கிடைக்குது? உங்களுக்கெல்லாம் நாங்கள் போய் பார்லிமெண்ட் வரைக்கும் பேசணுங்க, ஆனால் எங்களால் முடியல. அந்த 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 பாயிண்ட்டுக்காக தான் இவங்க இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த அரசு உண்மையிலேயே திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து சரியாக நடந்துருந்ததுன்னா என்ன செஞ்சிடணும்? ஆரம்பத்திலே அந்த பிரச்சனையை கலப்பும் போது கேரளாலேருந்து ஒரு குடும்பம் வருது, ஒரு அந்த காவல் ஆய்வாளர் தடுத்து நிறுத்தி இங்கே ஆடு கோழி எடுத்துகிட்டு போகணும்னு தடுக்கிறாருல்ல, அப்போ இந்த அரசு செஞ்சு என்ன செய்ய? நீ யார் அதை செய்யறதுக்கு? உன்னோட வேலை என்ன? தர்காக அவன் போகிறான், அவன் ஆடு மாடு காட்டுறான், கோழி காட்டுறான், உனக்கு என்ன பிரச்சனை? நீ இப்போ திருப்பரங்குன்ற கோவிலில் போ, அங்கே போய் சட்டம் ஒன்று பாரு அனுப்பியிருக்கணும் இல்லையா? இந்த அரசு என்ன பண்ணுச்சு? அந்த ஆய்வாளர் சொன்ன உடனே வருவாய் ஆய்வாளர் ஒத்துக்கிறாரு, உடனே மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுது? சட்ட ஒழுங்கு காரணம் காட்டி யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி பேரிகார்டு போட்டு தர்கா மூடுதுன்னு சொன்னா இதெல்லாம் இந்த அரசுக்கோட கட்டுப்பாடு தான் நடந்திருக்கு. இப்போ கையை மீறி போனதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம சுப்ரீம் கோர்ட் ஓடுறாங்க, பார்லிமெண்ட் போறாங்க, எங்கெங்கயோ போறாங்க. இது தேவையான தான் கேட்கும். தலைக்கு மேல வந்த அப்புறம் ஜான் தான் போனான். நீங்க ஆரம்பிக்கும் போதே நீங்க தடுத்து நிறுத்திருக்கலாம் இல்லையா? அப்போ அதெல்லாம் இந்த அரசு செய்ய தவறிடுச்சு. அப்போ இது முஸ்லீம் நான் முஸ்லீம் பிரச்சனைலாம் கிடையாது, தமிழ்நாட்டோட பிரச்சனை. இனி வட இந்திய ஊடகங்கள் அவ்வளோ நம்ம மீது ஏற்கனவே வட இந்திய ஊடகங்கள் மூலம் பிரதமரோ பாஜகவுடைய அமைச்சர்களோ தொடர்ந்து வெறுப்பு தான் பரப்பிட்டு இருக்கான். முஸ்லீம் வெறுப்பை தாண்டி தமிழர் வெறுப்பு என்பது பெரும் வெறுப்பாரு. தமிழர் வெறுப்பு என்பது பெரிய வெறுப்பு. இன்னைக்கு அதுக்கு அவங்க தீனி போற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த அரசு இதை எப்படி வந்து மறைக்கும்? இன்னைக்கு என்ன பண்றீங்க? ட்விட்டர் அக்கௌண்ட் எல்லாம் டெலீட் பண்ணுங்க சொல்லியிருக்கு. இன்னைக்கு ட்விட்டர் நிறுவனத்துக்கு அரசு வந்து மெயில் அனுப்பியிருக்கு, என்ன 21 ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ணுங்க. அதில் 21வது கணக்கு யார் தெரியுமா? போன ஆண்டு வந்து குடியரசு தினத்துக்கு தமிழ்நாடு அரசுடைய சிறந்த மத நல்லிணக்கத்துக்கான விருது வாங்கின ஒரு ஊடகவியலாளருடைய அக்கௌண்ட். அதை டெலீட் பண்ண சொல்லி இந்த அரசு இப்போ வந்து ட்விட்டர் நிறுவனத்துக்கு வந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து இந்த அரசுடைய கையாளாகத்தனம் தான். ஒத்துக்குங்க. முதல்ல சாராயம் வந்து மனித உடலுக்கும் அறிவுக்கும் கேடான ஒன்று தான், ஒத்துக்குங்க. அந்த கன்சம்ஷனை குறைக்கிறது எப்படி, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் உணருங்க. இந்த சமூகத்தில் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து கரப்ட் ஆகிட்டு போகிறாங்கன்னு உணருங்க. அதுதான் சமூக நலத்துறைன்னு ஒன்று இருக்குது, அதான் இளைஞர் மேம்பாட்டு நலன்னு ஒன்று இருக்குது. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் பார்க்காம வெறும் வந்து ஸ்ட்ரீட் ஹாப்பி ஸ்ட்ரீட்ன்ற பேர்ல வாரத்துக்கு ஒரு நாள் கூத்தடிக்க விட்டா எல்லாம் சரியாயிடுமா? இதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு காரணம் ஒரு பக்கம் போதைப் பொருள் அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் சமூக ரீதியான பல பிரச்சனைகள் இங்க இருக்குல்ல, அதுல வந்து இந்த சிறுவர்கள் வந்து பாதிக்கப்பட்டதுனாலதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அதாவது பொதுவாகவே நம்மளாண்டு நம்ம தமிழர்களாக நம்ம சில விஷயங்களை வந்து ஒத்துக்கிறோம். என்னன்னா, நம்ம எல்லாமே வந்து சமூக பிரச்சனையா அணுக மாட்டோம். சமூக பிரச்சனை நம்மளாம் ஒரு சமூகம் நம்ம மறந்துட்டோம், நம்ம தனித்தனியாக இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லா பிரச்சனையும் இவங்க ஒரு சமூக பிரச்சனை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். இது முஸ்லீம் பிரச்சனை, இது தலித் பிரச்சனை, இது பெண்களோட பிரச்சனை, இது குழந்தைகளோட பிரச்சனை, இது விவசாய பிரச்சனை, இது துப்புரவு பணியாளரோட பிரச்சனைன்னு சொல்லி அந்தந்த செக்டாரோட பிரச்சனையாக பார்க்கறனால நம்மளால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு எட்ட முடியல. உண்மையிலேயே இது நீங்கள் சொன்ன மாதிரி சரியான கேள்வி. இது சமூக பிரச்சனை தான். இது நம்ம கூட வாழ்ந்த குழந்தைங்க நாளைக்கு என் பையன் கூட அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 24 நேரமும் நான் என் பையனை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? இனி அந்த பையனோட வீடியோவை ஃபர்ஸ்ட் யார் பார்த்துருப்பா? நீங்களும் நானும் பார்த்துருப்போம். ஜென்சி சொசைட்டி குழந்தைங்க பார்த்துருப்பாங்க. இனி எல்லார் கையில ஃபோன் வந்துடுச்சு. அவன் நம்ம பார்க்கும்போது அவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துருப்பான். அப்போ அவனுக்குள்ள அந்த ஹீரோயிசம் வந்து வந்திருக்கும். உண்மையிலேயே காவல்துறை சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, அவனை அவங்க வெட்டணும்லாம் வெட்டலை, அது உண்மை. அவனை வெட்டணும், அவன் வட மாநிலத்துக்காரன், இந்த நோக்கமெல்லாம் அந்த பசங்களாண்டி இல்லை. அந்த பசங்களாண்டி இருந்து அவங்களோட ஹீரோயிசமை காட்டணும். நமக்கு எல்லாம் ஒரு விக்டிம் ப்ராப்பர்ட்டி ஒன்று கிடைச்சிடுச்சு. அந்த விக்டிமான தான் எவ்வளவு பலசாலி, நான் எவ்வளவு வீரம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயிசத்தை காட்டுறது அந்த பசங்க முயற்சி செஞ்சிருக்காங்க. நான் இது இந்த கேள்விக்கு தான் வரணும்னு நினைச்சேன். அந்த ஹீரோயிசத்தை காட்டக்கூடிய அந்த நிலைக்கு எப்படி சார் போறாங்க? ஒரு பக்கம் வந்து குடும்பம் வந்து அவங்க இப்ப கடந்த 6 வருடமோ 4 வருடமோ அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து மாறி இருக்கும். அது கண்டிக்காதும் ஒரு பக்கம் வந்து காரணமா இருந்தாலும், இப்ப இந்த திரைப்படங்கள் வந்து அவங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ? ஏன்னா முன்னாடிலாம் நம்ம பார்க்கும்போது திரைப்படம் அப்படின்னா அறம் சார்ந்து தான் எடுப்பாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஹீரோக்கள் வந்து வில்லனை தான் ஹீரோவாவே காட்டுறாங்க. அதே மாதிரி வன்முறை சம்பவங்கள் வந்து அது அதிகமா வந்து காட்டுறது, இதுதான் ஹீரோயிசம் அப்படின்னு வந்து இந்த சிறுவர்கள் வந்து நம்புறாங்க. கண்டிப்பா இது ஒரு பெரிய தாக்கம் இருக்கு. இது வந்து இப்போ இல்ல, பாரதி ராஜா வந்து படம் இயக்கும் பொழுது ஒரு அறிஞரான கேட்கிறார், நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரே வந்து கிராமத்து கதை எடுக்கிறன்ற பேர்ல வன்முறையாவே எடுக்கிறீங்களேங்க, இதெல்லாம் வந்து சரியான அந்த மருத்துவர் வந்து கேட்கிறாரு. இப்போ பாரதி ராஜா சொல்றாரு, நீங்க படத்தை ஃபுல்லா பார்க்கல, 2.25 மணி நேரம் நீங்க வன்முறையை பத்தி பேசுறீங்க. ஆனா கடைசியில நாங்க ஒரு சீன் வச்சோம், என்ன, அந்த ரவுடிக்கு தண்டனை கொடுத்தோம்.
அப்போ கேட்குறாரு, என் முட்டாப்பையில் 2.25 மணி நேரம் வெட்டினது குத்துனது பாலியல் வல்லுநர் செஞ்சது அந்த பையனோட மண்டல போய் உட்காருமா? 2 நிமிஷத்துல தீர்ப்பு கொடுத்து தண்டனை கொடுத்துருன்னு அந்த பையனை போய் மண்டையில் உட்காருமா? இல்லையா? அப்ப இதெல்லாம் இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய சினிமாவுடைய தாக்கம் இருக்கு, இந்த சமூக சூழலோட தாக்கம் பெருசா இருக்கு, சிங்கிள் பேரண்ட் சிஸ்டம் இங்க இருக்கு, இங்க வந்து நியூக்ளியர் சைல்டு பிரச்சனைகள் இருக்கு, ஒரே குழந்தைன்னு சுருக்குனது, பல பிரச்சனைகள் இருக்கு. அது ரெண்டாவது அந்த இடம் நடந்தது பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அண்டை மாவட்டம் அல்லது ஆந்திராவுடைய எல்லை மாவட்டம். அந்த மாவட்டங்கள்லாம் கல்வியில் இன்னமும் பின்தங்கி தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் அரசு கவனத்தில் கொள்ளணும் இல்லையா? நீங்கள் சென்னையை மட்டுமே மையப்படுத்தி, சென்னையில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே மையப்படுத்தி உங்கள் அரசை நடத்துறீங்க. இந்த குழந்தைங்களை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளிநாட்டுக்கு கூட்டு போகிறீங்க, ஐஐடி கூட்டு போகிறீங்க, நான் முதல் திட்டத்தெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்க. புறநகர் மாவட்டங்களுக்கு போங்க. நான் அந்த மாவட்டத்தை பிறந்தவன். நான் பிறந்த மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து படிக்கும் போது நான் படித்த அரசு பள்ளி எப்படி இருந்ததோ அதே நிலைமை தான் இன்னும் இருக்கு. நான் படித்து வந்துட்டு 20 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அப்படியேதான் இருக்கு. இது வரைக்கும் அந்த பள்ளியிலேருந்து ஒரு நான் முதல் திட்டம்லாம் யாரும் செலக்ட் செய்யப்படலை. இன்னமும் கூட காம்பவுண்ட் சுவர் இல்லாம தான் அந்த அரசு பள்ளிகள் இருக்கு. பகல்ல வந்து டீச்சர் பாடம் எடுத்தாங்க, சாயந்தர நேரத்தில் டாஸ்மாக்ல சரக்கு கொண்டு உள்ள உட்காந்து நீங்க வந்து பாராதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப அடுத்த நாள் வரக்கூட குழந்தை என்ன பண்ணுவான், அந்த பாட்டிலை எடுத்து டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம். அப்போ அரசு தன்னுடைய பார்வையை மாநிலம் முழுக்க வைக்கும். குறிப்பா இந்த எல்லை மாவட்டங்கள்ல கூடுதல கவனம் செலுத்தும். சட்டம் ஒழுங்கு அதே பிரச்சனை. நீங்க ஒண்ணும் இல்லை, இங்க திருத்தணி போங்க, திருத்தணியில நீங்க அப்படியே ஆந்திரா போங்க, எந்த வித எல்லை பாதுகாப்பும் இருக்காது. யாரெல்லாம் உள்ள வரலாம், யாரெல்லாம் வெளியே போகலாம், எதை வேணாலும் உள்ள கொண்டு வரலாம், எதை வேணாலும் வெளியே கொண்டு போகலாம். ஆனா நீங்க பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா அங்க செக் போஸ்ட் இருக்கும். ஒரு குவார்டர் நீங்க எடுத்துட்டு வந்தா கூட போலீஸ் பஸ்ல ஏறி செக் பண்ணுவாங்க, லாரியில செக் பண்ணுவாங்க, 2 வீலர்ல வந்தாலும் 2 வீலர் பெட்ரோல் அங்க திறந்து பாக்குறாங்க. பாண்டிச்சேரி தமிழ்நாடு பார்டர்ல. ஆனா திருத்தணி பார்டர்ல, இந்த பக்கம் பொன்னேரி பார்டர்ல, அப்ப நம்மளோட பார்டர் எல்லாமே திறந்து கிடக்குது. எவனாலும் வா, எதை வேணாலும் செஞ்சுட்டு போ. நாங்கள் பிஆர் கவர்மெண்ட் நடத்திப்போம். நாங்கள் வந்து இது ஒரு அரசு, நல்ல அரசு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க சில யூடியூபரோட வாய்களை வச்சு நாங்கள் ஊடகங்களை பேசிய இந்த அரசு நடத்திட்டு போயிடுவோம்னு சொல்லி இந்த அரசு நினைக்குது. அப்படிலாம் இல்லை. ரொம்ப ஆபத்தான சூழல். இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் இந்த சமூக பிரச்சனையாக பார்க்கணுன்னா எல்லாரும் உட்படுத்தணும் அந்த பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு எங்கே அப்படி இருக்கா? அப்படி இல்லையே. நீங்கள் வந்தோம் இல்லை, அவுட்டர் ரிங் ரோடுன்னு இருக்கு போங்க. பள்ளி நேரங்களில் பள்ளி சீடூரை அணிஞ்சு பையனும் பொண்ணும் சுற்றிட்டு இருக்காங்க. உங்களோட நீங்கள் வந்து கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு ஏசி காரெல்லாம் வாங்கி தரீங்க போலீஸுக்கு. கிட்டா கார் 20-30 லட்ச ரூபாலாம் வாங்கி தராங்க. அவங்க ஏசி போட்டு எங்கே உட்காந்துருக்காங்கன்னா எங்கேயாவது எவனா வரமாட்டானா, ஏதாவது ஃபைனை போட்டு வசூல் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. அதே ரோந்து வாகனம், அதுக்கு பேர். எத்தனை ரோந்து வாகனம் ரோந்து பண்ணுது செய்யுங்க சொல்லுங்கள். எல்லா ஹைவேல எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் உட்காந்துருக்காங்க பசங்க பொண்ணுங்களும். அப்போ ரோந்து பணியோட வேலை என்ன? இப்போ அரசு இதை தான் பார்க்கணும். ரோந்து வாகனம் ஒழுங்காக ரோந்து போகுதா? பிங்கு கார் கொடுக்குறாங்க. அந்த பிங்கு காரை ஓட்டுறது யாருன்னா ஆண் காவலர் உட்காந்து ஓட்டிட்டு இருக்காரு. அது பக்கத்தில் ஆண் காவலர் உட்காந்துருக்காரு. உனக்கா பிங்கு இல்லையா? அப்போ அரசு திட்டங்கள் நல்லா இருக்கு. திட்டங்கள், நல்ல திட்டங்கள், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை எப்படி உருவாக்கணும்னு சொல்லி நல்ல திட்டம் போடுறாங்க. ஆனால் அது கிராஸ் ரூட்ல போய் சேர்ந்தாதான் அதுக்கான வெற்றி. அதை செய்யறா நடக்குதான்னு சொல்லி யார் பார்க்கணும்? அரசு தான் பார்க்கணும். அப்போ நாங்கள் திட்டம் போட்டோம், பச்சை கலர் கொடியை காட்டி எல்லா திட்டங்களும் நாங்கள் வந்து புதுசாக ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லையா உங்களுக்கு? இப்போ இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நம்ம நிப்பாட்ட? இது யாராவது வந்து நம்ம நியாயத்தை கற்பிக்க முடியுமா? இல்லை இதுக்கான பரவாயில்ல சின்ன பசங்க விட முடியுமா? இதை ஆதரிக்கவும் முடியாது, இல்லை எதிர்க்கவும் முடியாத சூழல் நம்ம இருக்கோம். எல்லாம் சின்ன பசங்க, நம்ம வீட்டு குழந்தைங்க மாதிரி தான் அந்த பசங்க. அந்த பசங்களாம் பார்க்கும்போது அவன் முடி அப்படி வச்சிருக்கான், அது என்ன பண்ணுறது? அவன் முடிதானே, அதான் வளர்த்துட்டோம் நாம இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு பையன் வந்து சொல்கிறான், நான் முடி வச்சுட்டு இருந்தால் எங்கள் அப்பா குடிக்கல சார். உடனே அவர் வந்து அந்த அப்பாவுக்கு பாடம் எடுக்கிறார், அந்த ரியாலிட்டி ஷோ நடத்துகிறார். சார் மயிரில் எல்லாம் கல்ச்சரை பார்க்காதீங்க சார், நீங்கள் இப்போ உட்காந்துட்டு அவனோட ஜெனரேஷனை பார்க்காதீங்க. அவன் ஜெனரேஷன் அவன் எப்படி வேணாலும் முடி வச்சுக்கிட்டோம். அரசு பள்ளியில் வந்து முடி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் ஆசிரியர் வந்து முடி வெட்டி விடுவாங்க. உடனே இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இயல்பு தானே, ஏன்னா நீ இது முடி வெட்டுற வேலையை உனக்கு அவங்கள பாடம் நம்மளே பேசுவோம், நானே பேசியிருக்கேன். அப்போ இங்கே வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ சமூகமாக இந்த பிரச்சனையை நம்ம அணுகிறோம். பெண்கள் மீதான பாலியல் பிரச்சனையா, இதுக்கு என்ன தீர்வு? எல்லாரும் உட்காந்து பேசுவோம். அது பெண்களும் சில விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், ஆண்களும் சில விஷயங்கள் விட்டு தர வேண்டியதாக இருக்கும். இது சமூகமாக பார்த்தாதான். அதை விட்டுட்டு இது என்னோட ரைட்ஸு, நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நீ உன்னை அடக்கிக்கனா வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும். குழந்தைங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டிய தேவை தான் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. சைல்டு ரைட்ஸ்ன்னு பேசினா குழந்தைங்க இப்படி தான் போகும்.
அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த சமூக ரீதியாக எல்லாரும் இந்த அக்கௌண்டபிலிட்டி. இன்னைக்கு அந்த 4 குழந்தைங்க மேலே வந்து கடுமையாக தண்டனைக்கணும்னு சொல்லலாம் பேசுகிறாங்க. பாஜகலேருந்து ஒருத்தரெல்லாம் தூக்கு தண்டனை போடணும் அப்படின்னு சொல்கிறார். பாலியல் வன்கொடுமை வந்து கோவில் கருவூரில் வச்ச 7 வயசு குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை கொலை பண்ணானுங்க. அவனுக்கு தேசிய கொடி தூக்கிட்டு பாரத் மாதா ஜெயின்னு சொல்லி போன பிஜேபி இந்த குழந்தைங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அவனுக்கு செஞ்சது கொஞ்சம் கூட வந்து சந்தேகத்தில்லாத குற்றம் தான். ஆனால் அது யார் காரணம்? அந்த பசங்க மட்டுமா? அந்த ட்ரெயினில் 15 பயணிகள் பயணம் செஞ்சுருக்காங்க. அவர்கள் அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? அந்த பாழடைஞ்ச அந்த குவார்டர்ஸில் 11 வீடு வந்து பயன்பாட்டில் இல்லாமல் இருக்குன்றாங்க, 4 வீடு பயன்பாட்டில் இருக்குன்றாங்க. அவங்க தொடர்ந்து வந்து இந்த மாதிரி சட்டவிரோத செயல் ஈடுபடுறாங்கன்றாங்க. அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் இது பொறுப்பு இல்லையா? இன்னொன்று இதை மாதிரியான வீடியோக்கள் வந்து அவங்க தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 60 வீடியோவா இன்னும் போட்டிருக்காங்க. அதுதான் இந்த பசங்க வந்து ஜஸ்ட் சைல்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த பசங்க ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். இந்த பசங்க அந்த அந்த காணொலி அந்த பசங்களோட செயல்பாடெல்லாம் பார்க்கும்போது இந்த பசங்க புதுசாலாம் அதை செய்யலை. ஏற்கனவே காவல் ஐஜியும் சொல்லியிருக்காரு அந்த பசங்களுக்கு வேற யாருக்கும் முன்விரோதம் இருந்திருக்கு, அதனால தான் கையில் கத்தி எடுத்துட்டு இருந்தாருன்ட்டு. ஆனால் என்னோட சந்தேகமும் வேற எங்கோ ஒரு இடத்துல அசால்ட் பண்ணிட்டு தான் இந்த பசங்க இதை பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. ஆமா ஏன்னா அந்த அவ்வளவு குரூரம் யாருக்கு வரும்? ஃபர்ஸ்ட் டைம் உங்களாண்ட ஒரு கத்தி கொடுத்து ஒருத்தன் வெட்டுறானா நீங்க வெட்ட மாட்டீங்க. வெட்டி பழக்கப்பட்டவனுக்கு பழகிட்டான் அவன். அப்ப அவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர். அவன் அந்த சம்பவத்தின் பொழுது அதுக்கு முன்னாடி அவன் ஏதோ ஒரு சம்பவம் செஞ்சுதான் வந்திருக்கும். அந்த சம்பவம் செஞ்சு அது ஒண்ணு செயின் ஸ்நாச் பண்ணிருக்கணும், இல்ல செல்போன் திருடி இருக்கணும், ஏதோ சின்னதா பெருதா ஏதோ குற்றம் செஞ்சு அதுல இருந்து காசு வாங்கி தான் அவன் சரக்கு வாங்கியிருப்பான். அதை குடிச்ச உடனே அடுத்த அட்டம்ப்டுக்கு அவன் ரெடி ஆகலாம். அப்ப இது ஒரு சமூக பிரச்சனை. நீங்க நல்ல இது சமூக பிரச்சனை தான். இது வரும் அந்த 4 குழந்தைங்க பிரச்சனையாவோ இல்லை ஒரு சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பிரச்சனை, அந்த எல்லாமே அந்த சமூகத்தை சார்ந்த பசங்கன்னு சொல்லி ஒரு சமூகத்தை நோக்கி தள்ளி விடுவதெல்லாம் இது வந்து இப்படியே நம்ம இருந்தோம்னா இது தீர்வே நம்ம எட்ட முடியாது. இனி அந்த 4 குழந்தைங்க நாளைக்கு இன்னொரு 4 இனி வந்துடுச்சு. நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இது மாதிரி ஒரு 10 சம்பவம் வந்துடுச்சு. திருப்பூர்ல ஒரு சம்பவம், ராணிப்பேட்டையில் ஒரு சம்பவம், சென்னையில ஒரு சம்பவம், 10 சம்பவங்கள் வந்துருச்சு. இது உங்களுக்கு தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ ஒரு சமூகமாக எல்லா தரப்பும் உட்கார்ந்து இது என்ன தீர்வு, இது அரசும் வரணும். நாமெல்லாம் ரெடி ஆயிட்டு அரசு அதெல்லாம் கிடையாது, நான் தெருக்கு 4 ஒயின் ஷாப்பை திறப்பேன், ஒயின் ஷாப்பு சரக்கு வாங்கிட்டு போனால் போலீஸ்க்கு வந்து டார்கெட் வைப்பேன் அப்படின்னா இது நம்மளால பார்க்க முடியாது. இந்த சமூகம் நாசமாக போகும். இன்னைக்கே வந்து நமக்கு வந்து ஏன் இவ்வளோ வடமாநில தொழிலாளி இங்கே வரான், இங்கே ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லையா? இருக்கு. ஹியூமன் ரிசோர்ஸ் எங்கே போகுதுன்னா ஒவ்வொரு டாஸ்மாக் வாசலும் உட்காந்துட்டு. காவல்துறைக்கு இன்னைக்கு பெரிய வேலை என்ன? டாஸ்மாக்ல கியூவை வந்து ஒழுங்குபடுத்துறது. இதுதான் காவல்துறை வேலையா? நீங்கள் மாலையில் பார்க்கலாம், ஒரு 4-5 மணிக்கு போயிடுச்சா ஒவ்வொரு டாஸ்மாக் வாசலும் 2 போலீஸ். எதுக்கு? ஓரமானில்டா இது இதான் போலீஸோட வேலை. இப்போ போலீஸ் எல்லாம் கொண்டு போய் நீங்கள் டாஸ்மாக் வாசலில் நிப்பாட்டினா சட்டம் ஒழுங்கு யார் பார்ப்பா? அப்போ இது நீங்கள் சொன்ன மாதிரி இது முழுக்க ஒரு சமூக பிரச்சனையாக அணுகாமல் இது எல்லாரும் அக்கௌண்டபிலிட்டி. அந்த 4 பசங்களை மட்டுமே வந்து குற்றம் சாட்டுறதோ காவல்துறை குற்றம் சாட்டுறதோ இல்லை. நாம் எல்லாமே இதுக்கு பொறுப்பு தான். பெற்றோர்களும் முக்கிய பொறுப்பு வகிக்கிறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை ஒரு 14 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அவனோட செயல்பாடுகளை கண்காணிங்க. அவன் எங்கே போகிறான், எங்கே வரான், அவன் ஸ்டைல் எப்படி மாறுது, உடல் வளர்ச்சி அடையும் போது நீங்கள் பெண்களை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பொம்பளை புள்ள வந்து எப்படி வந்து நான் வந்து மெச்சூரிட்டி ஆகிறான் கண்டுபிடிச்சலாம். ஆம்பளை பசங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆனால் அவனும் மெச்சூரிட்டி ஆவான் இல்லை, அவனோட உடம்பு ஃபிசிக்கலாக வந்து மெச்சூரிட்டி ஆகும்ல. அப்போ அதை யோசிங்க, ஐடென்டி பண்ணுங்க. இவனோட ஆட்டிடியூட் இங்கே மாறுது, இவன் செயல்பாடு இங்கே மாறுது, அவன் மூளை வேற என்னமோ சொல்லுது. வீட்டில் இல்லையா, நைட் நேரத்தில் வீட்டில் தங்க மாட்டானா, எங்கே போறான்னு பாருங்க. அவன் படிச்சுட்டு இருந்தோம், திடீர்னு அவனோட படிப்பு வந்து குறைப்படுதா பாருங்க, கம்ப்ளைண்ட்ஸ் வருதா பாருங்க, நைட்டில் தூங்க மாட்டேன்றானா பாருங்க, கண்ணுக்கு எதிர் கருப்பு வளையம் வருதா பாருங்க, வாட்ச் பண்ணுங்க உங்க குழந்தைங்களை. இங்க ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் வந்து பிரச்சனை, அப்பா அம்மா பிரச்சனை, ஒரு பக்கம் அப்பா எப்போ தான் குடிச்சிட்டு வர்றது பிரச்சனை, அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மா வந்து அவங்க ஒரு பக்கம் எப்போ தான் அழுதுட்டு இருக்கிற பிரச்சனை, வெளியே போனால் எந்த பிரச்சனை, சீரியல் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. இந்த குழந்தைங்க அதுதான் போய் மைண்டில் உட்காருது. இன்னொன்று, இந்த காலத்து குழந்தைகள் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க விளையாடுற கேமு கூட ஒரு உயிரை கொல்ற மாதிரியான காட்சி தான் அதில் அமைஞ்சிருக்கு. அப்போ அது நார்மலைஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பா. அதுக்காக தான் நம்ம சொல்றோம், இதை வந்து வெறும் நாம மட்டுமே யோசிச்சா பார்த்தா இது அரசும் செய்யணும். அரசு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வீடியோ கேம்லாம் தடை செய்யுங்க. டிக்டாக் எதுக்காக தடை செஞ்சீங்க? டிக்டாக் எதுக்கு தடை செஞ்சீங்க? இந்த மாதிரி ஓவரா வந்து இந்த ரீல்ஸ் மோகம் போயிட்டு இருந்துச்சுன்னா தடை செஞ்சீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி வெட்டுறது, குத்துறது, ரத்த தெரிக்கிறது. இன்னைக்கு பாடல்கள் போடுறான், யூடியூப்ல வந்து பாடல்கள் போடுறான்.
டாக்குமெண்ட்ரின்ற பேரில் வெளியிடுறாங்க, அவ்வளோ வன்முறையாக வருது. அவங்களாம் தயவுசெய்து கொஞ்சம் சமூக அக்கறையோட பண்ணுங்க. பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஒரு சமூகத்தை நீங்கள் வந்து அழிச்சிட்டு ஒரு சமூகத்தை நாசம் பண்ணிட்டு சம்பாதிச்சு அந்த நாளைக்கு ஒன்றும் இல்லை. சமீபத்தில் வந்து ஒரு இயக்குனர் வந்து காதலை பற்றி பேசியிருக்காரு. காதல் பண்ண விடுங்க அப்படின்ட்டு. அதே ஒரு 3 வருஷம் திரும்பி போனால் அவர் பொண்ணு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஒரு பையனை லவ் பண்ணி ஓடி போயிடுச்சு. உட்காந்து கதறாரு, என் பையன் அவன் லவ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் டைரக்ட் அமீர் போயிட்டு பஞ்சாயத்து பண்ணி கூப்பிட்டு வந்து சேர்த்து விட்றாரு. அப்போது பிரச்சனை என்பது உங்கள் வீட்டில் வந்தால் தான் பிரச்சனை இல்லை, என் வீட்டில் வந்தாலும் பிரச்சனை தான். அப்போ இது சமூகமாக தான் பார்க்கணும். அப்போ அரசுக்கு பெரிய பங்கு இருக்கு, அரசு நிறுவனங்களுக்கு பெரும் பங்கு இருக்கு, சமூகத்துக்கும் பங்கு. குறைஞ்சபட்சம் ஏன் வீட்டில் இருக்க பையன் எப்படி இருக்கான், ஒழுங்காக நடக்கிறானா, ஒழுங்காக வாழ்க்கை இருக்கா வந்து பாருங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ அமைப்புகள் என்ன செய்யுது, சின்ன பசங்கள்லேருந்து அவங்க வந்து வார்த்தை எடுக்கிறோம், ஸ்டடி சர்க்கிள் வைக்கிறோம், சில்ட்ரன் ஸ்டடி சர்க்கிள் வைக்கிறோம். பொம்பளை பிள்ளைங்களா இருந்தால் அவங்களுக்கு சொல்கிற அமைப்பு உருவாக்குறோம். அவங்களுக்கு நல்லொழுக்க பயிற்சிகள் தரோம். இன்னைக்கு பள்ளிகளில் நல்லொழுக்க பயிற்சின்றது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு செக்ஸ் எஜுகேஷனை பற்றி பேசுகிறோம், மாடல் எஜுகேஷன் பற்றி யார் பேசுகிறா? அப்போ இன்னைக்கு பள்ளிகளில் எது தேவை? செக்ஸ் எஜுகேஷன் தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வயசு வரும்போது அது கற்றுப்பான். இனி அந்த குழந்தைங்க மாடல் எஜுகேஷன் தேவை இருக்குது. எத்தனை பள்ளிகளில் மாடல் எஜுகேஷன் இருக்குது? அப்போ இங்கே அரசு அதையும் யோசிக்கணும். சும்மா வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து இங்கே வந்து உரிமைகளை பற்றி மட்டுமே பேசி போயிட்டதை கடமைகள் என்ன, உங்கள் கடமை என்ன, என் கடமை என்ன? இந்த பிரச்சனையை வெறும் வந்து ஏதோ 4 பசங்களோட பிரச்சனை, ஒரு ட்ரக் பிரச்சனை, ஏதோ வடமாநிலத்தனை வெட்டானு அப்படின்றது பார்த்தா தீர்வு வர இனி இந்த பையன் நாளைக்கு இன்னொரு பையன். ரெண்டாவது இது புதுசும் இல்லை, இதுலேயும் நம்ம சொல்லணும். அரசு என்ன சொல்லுது, இது மட்டும்தான் ஒரே சம்பவம் அப்படிலாம் கிடையாது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. கூடுவாஞ்சேரியில் சமீபம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வடமாநில தொழிலாளர் 3 பேரை ஒரு 11 பேர் கொண்ட கும்பல் அடிச்சே கொண்டு இருக்கு. தஞ்சாவூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, கரூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எல்லாம் கொலை சம்பவங்கள். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி தான் அங்கே வருது. அவன்லாம் முஸ்லீம். கூடுவாஞ்சேரியில் அடித்து கொல்லப்பட்ட 3 வடமாநில தொழிலாளிகள் முஸ்லீம்கள், கரூரில் அடித்து கொல்லப்பட்டவன் முஸ்லீம். ஆனால் இங்கே இந்த பையன் சூரஜ் ஆகினான். அது கூட என்னன்னா இடையில ஒரு இதெல்லாம் அவன் சூரஜா சிராஜான்ற மாதிரியான டிஸ்கஷன் வந்து சிலர்லாம் ஜஸ்டிஸ் ஃபார் சிராஜ்லாம் போட்டாங்க. ஓரளவு சிராஜா இருந்திருந்தனா இவ்வளோ கூட பேசு பொருளாக இருக்காது. அப்போ சூரஜா மாறினது கூட இது ஒரு காரணமாக வந்து இருந்திருக்கு. அவன் சூரஜா இருந்து நமக்கு இயற்கை ஒரு விஷயத்தை இப்போ சொல்லியிருக்கு. சூரஜை வச்சு இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு கண்ணு திறந்துருக்கு. இதை நம்ம அலோவ் பண்ணோம்னு சொன்னால் நாளைக்கு எங்கேயாவது போய் நிற்கும். இது இப்போவே நம்மளை இதுலேருந்து சுதாரிக்க சொல்லி நமக்கு இயற்கை சொல்லியிருக்கு. இப்போ நம்ம சுதாரிச்சிக்கலன்னு சொன்னால் இன்னும் தமிழ் சமூகம் நாசமாக போய் நிற்கும். இப்போவே அப்படி தான் நிற்கிறோம். இல்லை, ஒவ்வொரு குடும்பத்துலையும் 1008 பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பெண் இயக்குனர் மட்டும் தான் கூட நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. குற்றம் நடந்தது என்னன்ற மாதிரி பிரச்சனை கூட்டு. நாளைக்கு என்ன எல்லா டிவிலையும் தான் நடக்கும். இன்றைக்கி திரைப்படம் மட்டும் இல்லை, சீரியல் என்ன நடக்குது? சீரியல் ஏதாவது மாரல் வேல்யூஸோடு இருக்கா? கணவனை வந்து தங்கச்சி கூட்டு போயிடுறது, தங்கச்சியோட கணவனை வந்து அக்கா கூட்டு போயிடுது. இதுதானே இன்னைக்கு சீரியல்னாவே தான் நடக்குது. அப்போ இது எல்லாமே பொறுப்பு வருது இல்லையா அதில்? அப்போ இன்னைக்கு வந்து திரைப்படங்களுக்காக ஓரளவு வந்து சென்சார் இருக்குது. சீரியல்கள்லாம் என்ன சென்சார்? திரைப்படங்களுக்காக நீங்கள் 100 ரூபா செலவு பண்ணால் போய் படம் பார்க்க முடியும். ஆனால் சீரியல்களை வீட்டை போயிட்டு நீங்கள் டிவி ஆன் பண்ணாவே வருது. எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்குமுறை வேணும். இந்த சமூகம் நம்ம என்ன சொல்கிறோம், தமிழர்களுக்குன்னு சொல்லி ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. மனித சமூகத்திலேயே முதல் சமூகம் தமிழ் சமூகம். இவன் வந்து அறிவியலையும் ஒழுக்கத்தையும் இப்போ சிறந்த சமூகம் சொல்லும்போது நம்மளாம் அந்த அறிவியலும் ஒழுக்கம் இங்கே இருக்கா? அந்த பசங்களை நான் மாட்டின ஒரு பையன் சிராஜ்ன்ற பையன், நீங்கள் ஒரு பெண்ணாக யோசிச்சு பாருங்க. சிராஜ் இல்லாமல் அந்த பையன் அந்த 4 பசங்க ஒரு பொம்பளை பொருள் மாட்டியிருந்தா என்ன நிலைமை ஆயிருக்கும்? அப்போ இதை வந்து அப்படிதான் பார்க்கணும். இது சும்மா ஏதோ 4 இன்னைக்கு இதில் என்ன நடக்க போகுது? இன்னைக்கு நம்ம பேசுகிறோம், இன்னும் ஒரு வாரம் நடக்குமா? நாளைக்கு அந்த பசங்க அந்த சீர்திருத்த பள்ளியிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அதிகபட்சம் இன்னொரு 15-20 நாள் அந்த பசங்க வெளியே வந்துடுவாங்க. சூரஜ் எங்கே போனா, எங்கே செத்தான், அவன் குடும்பம் என்ன ஆச்சுன்னு தெரியாது. இந்த எஃப்ஐஆர் அப்படியே பேக் பண்ணி போலீஸ் என்ன பண்ணுவாங்க, குற்ற ஆவண காப்பத்தில் முடிவு வச்சிடும். இந்த அரசு தேர்தலை நோக்கி போயிடும், ஊடகங்கள் அடுத்த பிரேக்கிங் நோக்கி போயிடும், நாங்கள் அடுத்த பிரச்சனையை நோக்கி போயிடுவோம். அப்போ ஆனால் இங்கே ஒரு சமூகம் குற்றச்சம்பவம் உருவாகிட்டே இருக்கு. இந்த 4 பையன் திருந்திடுவானா? இந்த 4 பையன் வெட்டிட்டான், ஒரு அசால்ட் பண்ணிட்டான், அவனை வந்து சீர்திருத்த பள்ளியில் போட்டீங்க, 15 நாளில் வெளியே வர போகிறான், 16 நாள் அவன் திருந்திடுவானா? இதில் ஒரு பையனை முன்ஜாமீன் எடுத்துட்டாச்சு. முன்ஜாமீன் இல்லை, சொந்த ஜாமீன். நீதிபதியே சொந்த ஜாமீன் அனுப்பியிருக்காரு. முன்ஜாமீன்லாம் இல்லை, சொந்த ஜாமீன் அனுப்பிட்டார். ஒரு பையன் யாருன்றே தெரியல. இப்போ 3 பசங்க உள்ள இருக்கானுங்க. அந்த பசங்க எங்கே இருக்கானுங்க? அது ஒரு வீடு கவுன்சிலிங் மாதிரி. அவங்க என்ன கவுன்சிலிங் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா கவுன்சிலிங் கொடுத்துட்டு வெளியே வந்தால் இன்னைக்கு ரீல்ஸ் போட்டிருக்காங்க, அதே கத்தியை வச்சுட்டு
அதே கூர்நோக்கு இல்லத்துக்கு வெளியே வந்து அவன் திரும்ப ரீல்ஸ் போடுறான் கத்தியை வச்சு. அப்போ 16 இவெல்லாம் திருந்திடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இவன் திருந்தணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கான சூழலை நீங்கள் உருவாக்கணுமில்ல. அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நாட் ஒன்லி அரசு, நீங்கள் சொன்னதான் திரும்ப இது சமூகம் யோசிக்கணும். இது ஏன் அந்த பையன் அப்படி ஆனா, என்ன பிரச்சனை இருக்கு? கஞ்சா பிரச்சனை இருக்கு. சுப்பிரமணியம் வந்து தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிக்கணும். இல்லை ஆமாம் இருக்கு, ஒத்துக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒத்துக்கினா தானே என் உடம்புல நோய் இருக்கு, நான் ஒத்துக்கினா தான் டாக்டர் எனக்கு ட்ரீட்மெண்ட் தர முடியும். நான் உடம்புல 1008 நோயை வச்சுக்கிட்டு நான் நல்லா இருக்கேன் டாக்டர் நல்லா இருக்கேன்னா ஒரு நாள் செத்து போயிடுவேன். நான் எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தர முடியாது. அப்போ நான் டாக்டரால் போய் நான் சண்டை போட முடியும்? முதல்ல இந்த சமூகத்தில் பிழை இருக்கா? இருக்கு, அதை ஒத்துக்குங்க. ட்ரக் இருக்கா? இருக்கு, ஒத்துக்குங்க. கஞ்சா இருக்கா? இருக்கு, ஒத்துக்குங்க. இந்த காவல்துறை அதுக்கெல்லாம் வந்து சப்பக்கட்டு கட்டுதா? ஆமா கட்டு, ஒத்துங்க. லஞ்சம் வாங்குதா? லஞ்சம் வாங்கிதான் அனுமதிக்கா? ஆமா ஒத்துக்குங்க. ஒத்துக்கிட்டு அடுத்து அது எப்படி நம்ம செய்யறது, தடுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க அதுல இருந்து வந்து ரெமெடியை தேடுங்க. தரணும், உங்களால் ரெமெடி கிடைச்சோம். ஒரு நபிகள் நாயகத்துடைய அந்த வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த சமூகத்தில் பெரிய கண்ணியமானவன் யார் தான் சொல்லிப்பாங்களா? யார் வீட்டில் ரொம்ப பழமையான ஒயின் இருக்கோ அவன் தான் அந்த சமூகத்தில் ரொம்ப பெரிய மனுஷன் சொல்லிப்பாங்க. இப்போ நிறைய பணம் இருக்கிறவன், நிறைய சொத்து இருக்கிறவன்லாம் இல்லை. யார் வீட்டில் அதிகமான பழமையான சாராயம் இருக்கோ அவன் தான் அந்த சமூகத்தில் பெரிய உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறவனா. அப்படியாப்பட்ட சமூகத்தில் 13 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஒட்ட சரக்கு வாயில படாத ஒரு சமூகம் மாற்றி வச்சான். 13 வருஷம் தான் எடுத்துக்காங்க காலம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமூகத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. பொது இடத்துல போகும்போது குடிக்காத, பள்ளிவாசல் போகும்போது குடிக்காத, கோவில் போகும்போது குடிக்காத, குடும்பத்தில் வீட்டில் இருக்கும்போது குடிக்காத, இப்படி சின்ன அவங்க வந்து டீச் பண்ணி கடைசியில் அவன் குடியே விட்டுடுறான். இது வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த கட்டம்? காட்டு மிராண்டி கட்டம். நீங்கள் பாருங்க, ஒரு 1500 ஆண்டுகள் முன்பு எப்படி இருந்தான்? எப்பயோ வீட்டில் ஒரு சண்டை நடந்திருக்கும். அவன் சண்டை போட்டிருப்பான், அவன் புள்ள சண்டை போட்டிருப்பான், பேர சண்டை போட்டுகிட்டே இருந்திருப்பான். இதுக்கு எங்கள் அப்பா சண்டை போட்டார், இவன் என்னோட பகைவன் அப்படின்ற அந்த மனநிலையே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. அறிவாலையும் அறிவில்லாலும் மாற்றப்பட்டிருக்கும் பொழுது 1500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சமூகத்தை நபிகள் நாயகத்தால் மாற்ற முடிஞ்சதுன்னா இந்த சமூகத்தில் நம்மளால மாற்ற முடியாது. ஆனால் அவங்க இது தப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணாங்க, அந்த சமூகத்தை உணர வைத்தாங்க, அந்த சமூகம் உணர்ந்துச்சு. இனி நாம எல்லாத்தையும் மறைக்க தான் முயற்சி செய்கிறோம். இனி இந்த சமூக சம்பவத்தை எத்தனை ஊடகங்கள் இனி பேசிட்டு இருக்கு, எத்தனை மக்கள் இது ஒரு பிரச்சனையா பார்க்குறாங்க இல்லையா? இந்த அரசுக்கே இது பிரச்சனையே இல்லையே. இந்நேரம் அரசு வந்து அந்த பையனை நிவாரணம் கொடுத்துடணும். இந்த நேரம் வந்து இந்த பையனை எப்படி நீங்க வந்து மாநிலத்துக்கு அனுப்புனீங்கன்னு சொல்லி இந்நேரம் அந்த காவல்துறை அதிகாரி இந்த அரசு என்ன பண்ணிருக்கணும்? பணி நீக்கம் செஞ்சிருக்கணும். எதுவுமே நடக்கல. எந்த வித குறைஞ்சபட்ச அக்கௌண்டபிலிட்டி கூட இந்த அரசு இந்த சம்பவத்தில் எடுக்கலன்னு சொன்னா எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளால வந்து களைய முடியும்? இது ஒரு எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை அணுகாம நம்மளால தீர்வை நோக்கி நகர முடியாது. சமூகம் மாறணும், பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மகிழ்ச்சி.